டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரான் அமைப்பு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் அட்டாமிக் நம்பர் 23, குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். 21லேருந்து ஆரம்பித்து 30 வரைக்கும். இப்போ ஸ்காண்டியம் அப்படின்னு வருது. இது எப்படி ஆரம்பிக்குன்னா ஆர்கான், ஆர்கானுக்கு அட்டாமிக் நம்பர் 18. 3D 4s அப்படின்னு வரணும். 4sல 2 எலக்ட்ரான், 3Dயில் 1 எலக்ட்ரான். அப்புறம் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ இதில் பாருங்கள், ஸ்காண்டியம் 21னா ஆர்கான் 18, 3D 1 19, 4s2 21 வந்துருச்சிங்களா? டைட்டானியம் 22வா? ஆர்கான் 3D 2, 4s2. இப்போ 18 + 2 20 + 2 22 கரெக்டாக வந்துருச்சு. வெனேடியம் 23யா? ஆர்கான் 18, 3D 3 21, 4s2 23. குரோமியம் 24. நாம் எதிர்பார்க்குறது என்னென்னா ஆர்கான் 3D 4, 4s2ன்னு எதிர்பார்ப்போம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது. ஆர்கான் 3D 5, 4s1. அந்த டி ஆர்பிட்டால் ஆஃப் ஃபில்ட் ஆகிறதுக்காக 4s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி 3D ஆர்பிட்டாலுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ இங்கே எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதால 3D 5 அப்படின்னு மெயின்டைன் ஆகும். இப்போ குரோமியத்தில் 4s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி வந்துடும் 3D ஆர்பிட்டாலுக்கு. மேங்கனீஸ் 25, ஆர்கான் 3D 5, 4s2. 18 + 3D 5 20, 23 + ஒரு 2 25 கரெக்டாக இருக்குது. இரும்புக்கு 26, ஆர்கான் 3D 6, 4s2. இப்போ இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 18 + 6 24 + 2 26 கரெக்டாக வருது. கோபால்ட்டுக்கு 27, அப்போ ஆர்கான் 3D 7, 4s2. நிக்கலுக்கு 28, அப்போ ஆர்கான் 3D 8, 4s2. காப்பருக்கு 29, அப்போ நாம் எதிர்பார்க்குறது என்னென்னா ஆர்கான் 3D 9, 4s2ன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் டி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்தால் ஸ்டேபிள். அதனால் 4s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி 3D ஆர்பிட்டாலுக்கு வந்துடும். ஆக இந்த ஜம்பிங் ஆஃப் 4s எலக்ட்ரான்ஸ் எங்கன்னா 2 இடத்துல, ஒன்று குரோமியம், இன்னொன்று காப்பர். குரோமியத்துக்கு எக்ஸ்பெக்டட் என்ன, ஆக்சுவல் என்ன? காப்பருக்கு எக்ஸ்பெக்டட் என்ன, ஆக்சுவல் என்ன? குரோமியத்துக்கு எக்ஸ்பெக்டட் ஆர்கான் 3D 4, 4s2, ஆனால் ஆக்சுவல் ஆர்கான் 3D 5, 4s1. காப்பருக்கு எக்ஸ்பெக்டட் வந்து ஆர்கான் 3D 9, 4s2, ஆனால் ஆக்சுவல் ஆர்கான் 3D 10, 4s1. சரிங்களா? இங்கே நாம் எழுதியிருக்கிறது தான் நீங்கள் கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக எழுதணும். சம்டைம் குரோமியத்துக்கு எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்பாங்க, அந்த தவறாக இருக்கிறத. காப்பருக்கு எக்ஸ்பெக்டட் அந்த தவறாக இருக்கிறத கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் எது எக்ஸ்பெக்டட், எது ஆக்சுவல், எது ஃபால்ஸு, எது ட்ரூ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜிங்க்குக்கு ஆர்கான் 3D 10, 4s2. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இந்த ஸ்காண்டியத்துலேருந்து ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் இருக்கக்கூடியதில், இதில் ஜிங்க் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னங்கிறத பிறகு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஸ்காண்டியத்துலேருந்து ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும்.